காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். இல்லை, காப்பாற்றுங்கள். இல்லை. யார் நீ? இது கண்ணா சொல்கிறதே, இதன் பெயர் ஹம்சஃபர். இதன் எஜமானனின் பெயர் ஜலால் தாலிப். இரு, மேலும் பார்க்கலாம். ஏ மாய கண்ணாடியே, பிரச்சனைக்குரிய இடத்தை காட்டு. இந்த ஹம்சஃபரின் எஜமானன் ஜலால் தாலிபின் நிலையை காண. தையபா, 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 தையபா. காப்பவரே அல்லாஹ், இப்படியா ஒரு கொடுமை? ஒரு மனிதனுக்கு எத்தனை துன்பம்! தாலிப், என்னை காப்பாற்று! யாராவது தாலிபிடம் என்னை கொண்டு விடுங்கள். தாலிப், என்னை காப்பாற்று! என்னை காப்பாற்று தாலிப்! ஏ மாய கண்ணாடியே, இந்த பயங்கர கொடுமையை செய்வது யார்? இது நடப்பது எங்கே? இவள்தானா? மந்திரக்காரியே, உன் தீய சக்திகளை நான் ஒழிக்கிறேன். தையபாவை கண்ணாடி சிறையில் இருந்தும் ஜலால் தாலிபை மரண பிடியிலிருந்து விடுவிக்கிறேன் பார். மாயலோகத்தின் பாதுகாவலனே, சிப்பாய்களின் தலைவனே, ஜஞ்சு ஜாபாஸ், கண்முன் வா. மாயலோகத்தின் இளவரசியே, ஆணைப்படி நடக்கும் பணியாளர் தங்களுடைய ஜஞ்சு ஜாபாஸ் அடிமை வந்திருக்கிறேன். எனக்கு என்ன கட்டளை? இப்போதே இங்கிருந்து புறப்படு. அந்த மந்திரக்காரி ஹமீராவுக்கு எச்சரிக்கை கொடு. எங்கள் மாயலோகத்தின் இளவரசி ஃபரித் ஜாபாரி அவளை பார்க்க வருகிறாள் என்ற செய்தியை நீ சொல். உத்தரவு. பாவம், என்னை சந்திக்க மாயலோகத்தின் இளவரசியார் ஃபரித் ஜாபாரி வருகிறாளா? எல்லா திசைகளிலும் எனது புகழ்கொடி பறக்கிறது. எல்லா இடங்களிலும் என் ஆணை மதிக்கப்படுகிறது. ஹமீராவின் திறமைகள் இன்று மாயலோகம் வரை எட்டி இருக்கிறது. போதும், அடக்கமாக பேசு, சிரிக்காதே. எங்கள் மாயலோக இளவரசி வருகிறாள். வருக, அழகிய மாயலோகத்து அரசனின் செல்வ மகளே. பூந்தோட்டத்தின் நிழலில், நட்சத்திரங்களின் ஒளியில், வானத்து வண்ண மேக பட்டு மெத்தையில் சொகுசாக சுகமாக உல்லாசமாக வாழ்பவளே, இன்று ஹமீராவை தேடி வந்ததை வரவேற்கிறேன். அழகிய மாயலோகத்து இளவரசியே, நீ வருவது எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் என் வரவேற்பே வேறு விதமாக இருந்திருக்கும். மகத்தான என் வரவேற்பில் இங்கிருக்கும் மண்டை ஓடுகள், எலும்புகள், எண்ணற்ற மனித பிணங்களை அடுக்கி வைத்திருப்பேன். ரத்தத்தினால் மெழுகப்பட்ட பாதையிலே நீ வந்திருப்பாய். பேசாமல் இருக்கிறாய் இளவரசி. எதற்காக என்னை பார்க்க வந்தாய்? எதற்காக வந்தேனா? இந்த கேள்வியை காலத்திடம் கேள். காலத்தின் செயல்பாடுகள் தெரியாதா? அது உனக்கு அடங்காது. ஆட்டி வைப்பது எப்போதும் நடக்காது. கொடுமைகள் எங்கு நடந்தாலும் அதை தடுப்பது என் கடமை. பாவம் தையபாவின் கண்ணீரும்
அந்த தாலிப்பின் அவலமும் உன்னை பார்க்க தூண்டியது. பிழைப்பானா தாலிப்? பிழைப்பானா தையபா? அமீரா, சிரிக்காதே. பொறுமையாய் சிந்திக்க வேண்டும். கண்ணாடி சிறையில் இருக்கும் தையபாவையும் கலங்கி இருக்கும் தாலிபையும் இப்போது விடுதலை செய்யாதிருந்தாயானால் அதன் விளைவுகளை நீ அனுபவிப்பாய். அனுபவங்கள் தருகின்ற கசப்பிலே ஹமீரா உன் கதையை முடிந்துவிடும். அப்படி என் கதையை முடிக்க யார் இருக்கிறார் இங்கே? அந்தரத்தை ஆட வைப்பேன். என் ஆற்றல் பற்றி தெரியாது. மரண முடிவுகள் என் கையில்தான். உலகத்தை ஆட்டி படைப்பது பொழுதுபோக்கு எனக்கு. மாயலோகத்து இளவரசியே, ஆற்றலை காட்டு. உன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி தாலிபையும் தையபாவையும் விடுவிக்க முயற்சி செய். என்னை பற்றிய விமர்சனத்தை மாற்றிக்கொள். மாற்றிக்கொள்ள வேண்டியது நீதான். ஆட்டிப்படைக்கும் ஆதிக்கவாதியே, கொடுமையாலும் வன்முறையாலும் ஆட்சி புரிய விரும்புகிறாயா? அது முடியும் என்றால் அன்பெதற்கு, பண்பெதற்கு, இதயம் எதற்கு? அநியாயத்துக்கு துணை போகிறவளே, அடங்கி இருப்பது போல் தெரியும் நல்ல நெறிகளை யாரும் அழிக்க முடியாது. அல்லாஹ் இதனையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். உன் பாவம், பாவத்தின் பாதிப்பு, பாதிப்பில் வரும் கேடு அப்படியே உன்னை விழுங்கிவிடும். தீய மனிதர்களும் தீய எண்ணங்களை மாற்றிக்கொண்டால் மறுவாழ்வு பெறலாம். தாலிபையும் தையபாவையும் விடுவித்து விடு. மாற்று யோசனைகள் தேவையில்லை. மதிகெட்டவளை, உன்னையே நான் கைது செய்வேன். உன் ஆணவம் என்னிடமாக ஹமீரா? பொறுமையை சோதிக்காதே, என் எதிரில் நிற்காதே. மூடுவாயே ஹமீரா. யாரிடம் இங்கே பேசுகிறாய் என்பதை ஏன் மறந்து போனாய்? வரம்பு மீறினால் நீ உன் வாழ்வை இழந்து விடுவாய். அரசியார் சொல்லுக்கு மறுத்து பேசாதே. இளவரசர் தாலிபையும் அந்த தையபாவையும் விட்டுவிடு. நான் விடமாட்டேன். தையபா நான் விரும்பி அவனை பறித்துக் கொண்டாள். அந்த தாலிப் என் அன்பை அலட்சியம் செய்தாள். பழிவாங்க துடிக்கிறேன் அவர்கள் இருவரையும். அதுவரை தூக்கமில்லை, அதுவரை ஓய்வில்லை. பழி தீர்க்க அவர்களை நான் உடனே கொல்ல மாட்டேன். துன்புறுத்துவேன், துடிக்க வைப்பேன். 3 மாதத்தில் முத்துக்கள் ஒன்றும் கிடைக்காது. அந்த தையபா நான் ஒரு மேனியாய் சிரித்து சுருங்கி மறைந்து விடுவாள். அழகு மாறி அழிந்து போவாள். என்னை பழிவாங்காதே என்று நீ சொன்னால் அப்புறம் நீ இங்கிருந்து போக மாட்டாய். அடிமையாக்கப்படுவாய் நீ. அத்தனை திமிரா பேசிய உன் நாவை அறுப்பேன். மமதை பிடித்த அமீரா, கற்பனையில் வாழ முடியாது. வாழ்முனைகள் உன்னுடன் பேசும். தப்பிக்க முடியாது. உன் போக்கு சரியல்ல. மாயலோகத்து மனிதர்கள் கொடுமை நிறைந்த உன் எண்ணங்களை செயல்பட விடாமல் சீரழித்து விடுவார்கள். நல்லாட்சி புரிகின்றவர் அன்புள்ள என் அப்பா உசூர். கொலை, கொள்ளை, தேவையற்ற போர், இம்மூன்றையும் எப்போதும் வெறுப்பவர். அமைதியை விரும்புபவர். ஆனால் அமைதியை கெடுக்கும் அநீதி நடந்தால் சும்மா இருக்கவும் மாட்டார், அதை மன்னிக்கவும் மாட்டார். மன்னிக்கும் குணம் என்பது என்னிடத்திலும் இல்லை. நான் தீர்க்க போகும் கணக்கை இன்று நீ தடுக்க பார்க்கிறாய். அக்ரம், அக்ரம், அக்ரம். தாக் தேவ், சவாக் தேவ் வர வேண்டும். தாக் தேவ், சவாக் தேவ் வர வேண்டும். ரம்மாலா, ஹப்பாலா, சிப்பாய்களே, அடிமைகளே, கட்டளை என்ன சொல்லுங்கள் ஹமீரா. உத்தரவென்ன உடனே சொல்ல அமீரா. காவலரே, கவனம், ஜாக்கிரதை. இந்த அந்தரத்து சுந்தரிகளை தின்னவா? வேண்டாம். இவர்களை எல்லாம் பிடித்து கைது செய்யுங்கள். சிறையில் அடையுங்கள். காலிலும் கையிலும் விலங்கிடுங்கள். உயிருள்ள பிணங்கள் உள்ள காட்டிலே போடுங்கள். போங்கள், அவர்களை பிடியுங்கள். பிடித்து விலங்கு மாட்டுங்கள். அப்படியே செய்கிறோம் அமீரா. தாக்தேவ், தபாக்தேவ், நெருப்பு வளையங்களால் இவர்கள் கட்டப்படட்டும்.
அக்ரம் அக்ரம் சும். ஹமீராவின் கைகள் முடங்கி விடட்டும். கைகள் பின்புறம் போகட்டும். விலங்கிடட்டும். பின்னால் கட்டப்பட்ட கையால் தேளை தொட முடியவில்லை. நான் மட்டும் அதை தொட முடிந்திருக்குமானால் நடந்திருக்கும் கதையே வேறு. அதையும் மாற்ற என்னால் முடியும், தெரிந்து கொள். தையபா தாலிப்பை விட்டுவிடு. நீ விடாமல் இருப்பாயானால் பின்விளைவுகள் பெரிதும் பாதிக்கும். எப்போதும் அழும்படியாகும். பாருங்கள், வானத்தில் இருந்து வந்த வம்புக்காரி. பழி தீர்க்காமல் உன்னை விடமாட்டேன். பயங்கர சிறையில் போடுவேன். தப்பிக்க முடியாத நிலையில் வைப்பேன். இது என்ன பேச்சு? கேள்விக்கு பதில் கற்களில் கிடைக்கும், கயிறுக்கு பதில் மனிதனை சிறைப்படுத்துவதில் கிடைக்கும். யாரை பார்த்து சிரிக்கிறாயோ அவர்களால் என்ன செய்ய முடியும்? வெட்கமா இல்லை உனக்கு? வெட்கம் எதற்கு? இருக்க வேண்டியவர்களுக்கே அது இல்லையே. அல்லாஹ்வின் நண்பர்களிடமா விளையாடுவது? அட போதும், நிறுத்து. உன் மனதில் என்ன வைத்திருக்கிறாய் மறைக்காதே. மேலே என் கதை என்ன, நட்சத்திர நிலை என்ன? உன் அதிர்ஷ்டம் நட்சத்திரப்படி கொஞ்ச நாள் மங்கி இருந்தது. அது மீண்டும் இப்போது ஒளி வீச போகிறது. இளவரசி ஹமீரா, உன் சீமாதேவும் லீமாதேவும் மீண்டும் உயிர் பெற்று வரப் போகிறார்கள். சந்திரனின் ஒளியை கருமேகங்கள் மறைத்திருந்தன. இப்போது வெளியே வரப்போகிறது. Cimadev! 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 Cimadev!
மகாராணி ஹமீரா, மகாராணி ஹமீரா, மகாராணி ஹமீரா, மகாராணி ஹமீரா. மகாராணி ஹமீரா, மகாராணி ஹமீரா. நம் ஹமீராவுக்கு இந்த கதியா? லீமா, ஹமீராவுக்கு வணக்கம். அக்ரம், அக்ரம், அக்ரம். எவனுக்கு உங்களை விலங்கிட இத்தனை துணிவு வந்தது? எவன் உலகத்தின் மாபெரும் மந்திரவாதியை கேலிக்கிடமாக்கும் அளவுக்கு இப்படி நிறுத்தி இருக்கிறான்? யார் அந்த கேடு கட்டவன்? மதிகட்டம் மனிதன். இங்கே விலங்கிட்டவன் அவன் வாழ்வை அவனை முடித்துக் கொள்ளப் போகிறான். இதே விலங்கினால் அவனை மரணத்துடன் இணைத்து விடுவேன். மரணத்துடன் இணைத்து விடுவேன். லீமாதேவ், சொல், சொல், யார் அவன்? ஹமீரா, சொல், யார் அவன்? பெண், அந்த மாயலோகத்து மன்னன் மகள் இளவரசி ஃபரஸ் ஜாபாரி. பெண்ணா இந்த காரியத்தை செய்தது? ஆம் சீமாதேவ், அவள் தாலிபுக்கும் தையபாவுக்கும் பரிந்து பேச வந்தாள். இப்போது நமக்கு இரண்டு பெரிய அச்சங்கள். ஒன்று மாயலோகத்து இளவரசி, அடுத்து வருவது அருள் பெற்ற அந்த வாள். பெரும் பிரச்சனைக்குரிய அவைகளை நான் கைப்பற்றி வருகிறேன் மகாராணி ஹமீரா. ஆனால் அந்த அருள் பெற்ற வாளை அபகரித்து வர எனக்கு மேலும் சக்தி தேவைப்படுகிறது மகாராணி ஹமீரா. மேலும் எனக்கு சக்தி தேவைப்படுகிறது. இன்னும் எதற்கு சக்தி? ஏற்கனவே உனக்கு உள்ள சக்தி எதையும் சாதிக்க போதுமானது. அப்புறம் எதற்கு கேட்கிறாய்? மன்னிக்க வேண்டும். சாதிக்க போகும் இந்த கைக்கு மேலும் அதிகமான சக்தி தேவைப்படுகின்றது. பார்க்கும் என் கண்கள் முள்ளாக, மோதும் என் கண்கள் பெரும் புயலாக, வீசும் மூச்சு காற்று நெருப்பாக, பேசும் பேச்சு பேரிடி முழக்கமாக, மலை நகர்ந்து தரை அதிர்ந்து பயங்கர காட்சியாக பட வேண்டும் எதிரிக்கு. அப்போதுதான் அந்த வாளை எடுத்து வர எனக்கு தகுதி உண்டு ஹமீரா. மாயலோகத்து இளவரசியை கைது செய்து வருவேன். அப்படி செய்யத்தான் அதிகமான சக்தி எனக்கு வேண்டும் ஹமீரா. சக்தி கொடு, சக்தி கொடு. அதே அளவு சக்தி எனக்கும் கொடுக்க வேண்டும் ஹமீரா. சக்தியை தா, எனக்கு தா. தயக்கமேன் ஹமீரா, தந்துவிடு சக்தியை. தந்துவிடு சக்தியை தா. தயக்கமேன் ஹமீரா, தந்துவிடு சக்தியை. இதோ பெறுவீர்கள், இருவரும் அந்த சக்தியை பெறுவீர்கள். அக்ரம், அக்ரம், அக்ரம். போதுமா சீமாதேவ், லீமாதேவ்? போதும் அளவிற்கு மேலேயே இப்போது கொடுத்து விட்டேன். காற்று, சூறாவளி, புயல், மின்னல், இடிகள் நேர்ந்தால் பொறுத்துக் கொள்ளும் அளவிற்கு சக்தியை தந்திருக்கிறேன் உங்கள் உடம்புக்கு.
நெருப்பாகலாம் நீங்கள், அது உங்களை எரிக்காது. மடிய வைப்பீர்கள், மடிய மாட்டீர்கள். ஆம், இருவரும் எந்த ரூபமும் எடுத்துக் கொள்ள முடியும். தாக்கப்பட்டு நீங்கள் ரத்தம் சிந்தினால் பல்கி பெருகி பல நூறு பேராக திரும்பி வருவீர்கள். பல நூறாக வருவோமா? பல நூறாக. அது போதும் எங்களுக்கு. பார்லிமதேவ், நாம் சிந்தும் ஒரு துளி ரத்தத்தில் இருந்து பல நூறு பேர் வருவார்களாம். ஆனால் உங்களுக்கு வரும் ஆபத்து அந்த அருள் பெற்ற திருவாளால் வரும்படி நடந்து கொள்ளாதீர்கள். நடந்து கொண்டால் உங்களுக்கு மரணம்தான், திரும்ப உயிர் பெறவே முடியாது. வாழ்வதே எங்கள் ஆசை. அருள் திருவாள் எங்கள் தலைவெட்டும் அளவுக்கு நடந்து கொள்ள மாட்டோம். எப்படியும் அந்த வாளையும் மாயலோக இளவரசியையும் உன் காணிக்கையாக்குவேன். நான் நினைத்ததை நடத்தி காட்டுவேன். கடிக்க வந்த பாம்பு கடிக்காமல் திரும்புமா?